ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இரண்டாம் வாய்ப்பு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் லண்டன் மாநகரத்தில் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி பேப்பர்களில் வெளியானது. மார்டின் ரைட் என்ற ஒரு பெண்மணி அந்த செய்தியை தொலைக்காட்சி பெட்டியில் வெகு நேரமாக பார்த்துவிட்டு மிகவும் பிந்தி படுக்கைக்கு சென்றார். மறுநாள் பிந்தி எழுந்து வேலைக்கு செல்வதற்கு கடைசி நேரத்தில்தான் அந்த பாதாள ரயிலை பிடித்தார். ரயிலில் உட்கார்ந்ததும் செய்தித்தாளில் ஒலிம்பிக் போட்டி லண்டனில் நடைபெறுவதை குறித்தே வாசித்துக் கொண்டு சென்றார். அவள் சென்ற ரயில் பெட்டியில்தான் தற்கொலை குண்டு வெடிப்பாளர் தன்வீர் என்பவன் அவளை விட்டு பக்கத்தில் 3 அடி தூரத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் வெடிகுண்டை வெடித்து விட்டான். வெடிகுண்டு வெடித்து ரயில் பெட்டி சிதறிய போது மார்டினும் பாதிக்கப்பட்டாள். சுமார் 1 மணி நேரம் சின்னாபின்னமாக்கப்பட்ட ரயில் பெட்டியில் அவள் கிடந்ததில் அவளுக்கு 80% ரத்தம் உடம்பிலிருந்து வடிந்துவிட்டது. இவளை மீட்பு குழுவினர் எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே இவளது 2 கால்களும் முட்டிற்கு மேலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது. 10 நாள் சுயநினைவில்லாமல் இருந்த நேரத்தில் இவள் மரித்து விடுவாள் என மருத்துவர்கள் நினைத்தார்கள். பிழைத்துக் கொண்ட இவளுக்கு அதன் பின்னர் 10 மாதங்களாக பல அறுவை சிகிச்சைகள் நடந்தேறின. 1 வருட பயிற்சிக்கு பிறகு செயற்கை கால்களுடன் நடக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் உடல் ஊனத்தினால் வாழ்க்கை முடங்கி போக கூடாது என்று ஏதாவது விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். கால்கள் இல்லாதவர்களுக்கான உட்கார்ந்து விளையாடும் வாலிபால் விளையாட்டில் சேர்ந்து கடினமாக பயிற்சி எடுத்தார். 2009ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டு அணியில் இடம் பிடித்து 2010ஆம் ஆண்டு சீனா சென்று விளையாடினார். 2012ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றார். பல சாதனைகள் புரிந்து பதக்கங்களும் பாராட்டுகளும் பெற்றுள்ளார். கால்கள் இருக்கும் பொழுது இல்லாத அரிய வாய்ப்புகளும் சவால்களும் இப்பொழுது கிடைப்பதாக சொல்லுகிறார். மரணத்தின் விளிம்பு வரை சென்று 2ஆம் வாழ்க்கை கிடைத்ததை பெரிய வாய்ப்பாக கருதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு பல புதிய வாய்ப்புகளையும் புதிய வாழ்க்கையையும் கட்டளையிடுகிறார். பலவீனங்கள் குறைபாடுகள் மத்தியிலும் நம்மை அவர் உபயோகிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு நம்மை ஒப்புவித்தால் அவர் நம்மை வழிநடத்துவார். அவருக்காக எதையாயிலும் சாதிக்கலாம். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.